இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிக்கல் ஃபார்முலாஸ். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம லைனாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டல் ரொம்ப பேசிக்கலாக இருந்துலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து ஒரு சமயம் நம்ம ரீகால் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிலேட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, வாங்க ஃபஸ்ட் ஒரு லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சார்ஜ். ஸோ எலக்ட்ரிசிட்டியில் சார்ஜை பற்றி நம்ம கண்டிப்பாக கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ சார்ஜோட நோட்டேஷன் அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கியூவில் தான் சொல்லணும். ஸோ சார்ஜை வந்து கியூவில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அதை மெஷர் பண்ணக்கூடிய அதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கூலும்ஸில் சொல்லணும். ஓகேவா? சார்ஜ் வந்து கியூவில் சொல்லணும், அதனுடைய யூனிட் வந்து கூலும்ஸில் சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ 1 கூலும் ஈக்குவல் டு 624 × 10⁻16 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஒரு கூலுமில் எவ்வளோ கொள்ளளவு இருக்கும் அப்படின்னா 624 × 10⁻16 எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்குள்ளார வந்து ஃபில் ஆகும். அதாவது இது இத்தனை எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலும்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ட்ராயிங் பாருங்கள். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கூலும் கொள்ளளவு உள்ள ஒரு அமைப்பு. ஸோ இதுக்குள்ளார எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குபை பண்ணணும், எவ்வளோ சார்ஜ் வந்து ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா 624 × 10⁻16 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது பேர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு அர்த்தம் அது கிடையாது. ஸோ 1 கூலம்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 624 × 10⁻16 எலக்ட்ரான்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதனால் நான் அகெயின் ரிமெம்பராக சொல்கிறேன் நான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கூலும்ஸ். ஸோ சார்ஜ் வந்து கியூவில் நோட்டேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து வோல்டேஜுக்கு இன்னொரு நேம் தான் வந்து எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு ஒர்க் டவுன் பை சார்ஜ். ஓகேவா? ஒர்க் டவுன் டிவைடட் பை சார்ஜ். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. இது என்னுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூல் ஃபார் கூலும். ஓகேவா? ஒர்க் டவுனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலு, சார்ஜர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கூலும். ஸோ ஜூல் ஃபார் கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு யூனிட்டும் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு ஒர்க் டவுன் டிவைடட் பை சார்ஜ். அதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூல் ஃபார் கூலும், இல்லைன்னா வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்வென்ஷன், இந்த கன்வென்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ரிலேட்டடாக அப்கமிங்கில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க, எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு ஒர்க் டவுன் டிவைடட் பை சார்ஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் கரண்ட்டை ஐயில் நோட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பொதுவாக எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் கால்ட் எஸ் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சார்ஜ் ஃப்ளோ ஃபர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். dQ/dt அப்படின்னு போட்டிருக்கேன். அது சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் வந்து ஃபர் செகண்டில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சார்ஜோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கூலும், டைமோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட். ஸோ கூலும் ஃபர் செகண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னு கேட்டால் அப்படின்னா I = dQ/dt அப்படின்னு சொல்லலாம். இதனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கூலும் ஃபர் செகண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, நமக்கு தெரிஞ்சது தான், அது வந்து ஆம்பியர். ஓகேவா? ஸோ இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கூலும் ஃபர் செகண்ட் இதோட யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூலும் ஃபர் செகண்ட், எதுக்கு கூலும் ஃபர் செகண்ட், எதுக்கு ஜூல் ஃபார் கூலும், இதெல்லாம் வருது. அந்த கன்வென்ஷன்லாம் கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸை பற்றி நான் ஆல்மோஸ்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஒரு பேசிக் ரெசிஸ்டன்ஸ். வென்எவர் த மெட்டீரியல், எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா R = ρL/A அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ R = ρL/A. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன், ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த கண்டக்டரில் இது என்ன மெட்டீரியல் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியலோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா L அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த கண்டக்டரோட லென்த் வந்து Lன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனோட யூனிட் வந்து லென்த்தோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். ஓகே, தென் இந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் செக்ஷனில் கட் பண்ணிவிட்டு அதனுடைய டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து A அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேவா? தென் இந்த மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்
அதாவது ரெசிஸ்டிவிட்டி, இந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோ அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ எந்த ஒரு மெட்டீரியலுக்கும் சர்டன் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அலுமினியத்துக்கு ஒரு சர்டன் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், காப்பருக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் அது தனித்தனி ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். இந்த ரெசிஸ்டிவிட்டி தான் அந்த டோட்டல் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை நிர்ணயிக்கக்கூடியது. ப்ளஸ் இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர், அந்த மெட்டீரியலோட லென்த்தும் தென் அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ R is equal to rho L by A. என்னோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ரெசிஸ்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டினா என்னன்றது நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்லேயே பார்த்துருப்போம். ரெசிஸ்டிவிட்டினா என்ன அப்படின்னா ரோ அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இதனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இதை பற்றி கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு யூனிட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அது எப்படி ஒரு யூனிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கண்டக்டரோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நான் எடுத்துருக்கிறேன். அதே போல் இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும். இப்படி இருக்கிற இந்த மெட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் மெட்டல். ஸோ இந்த யூனிட் மெட்டலோட வேல்யூஸ் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ மட்டும்தான் இருக்கும். கெட் கேன்சல் ஆகிடும் 1 1. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ அப்படி சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி இது சொல்கிறேன். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு யூனிட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ரோ, ஆப்ஷன் பி வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஆப்ஷன் சி வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்லாம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிடும். அதனுடைய ஒரு யூனிட் மெட்டீரியலில் அதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் தான் இருக்கும். தென் அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப R is equal to ரோ மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி இதை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரெசிஸ்டிவிட்டி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸோ கண்டக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டக்டரோட நோட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜியில் தான் சொல்லணும். ஓகே, ஸோ எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆரில் சொன்னமோ, எப்படி ஒரு ரெசிஸ்டிவிட்டியை ரோவில் சொன்னமோ, அதே போல் ஒரு கண்டக்டரை நாம் ஜியில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அதான் ஜி போட்டிருக்கேன். தென் இதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மோ, ஓம்ஸ்க்கு ஆப்போசிட் இன்வெர்ஸ் இருக்கிறதுனால மோ அப்படின்னு போடுறாங்க. ஸோ அதனுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் கண்டக்டரோட வேல்யூஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ரெசிஸ்டன்ஸோட இன்வெர்ஸ் வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கண்டக்டிவிட்டி. ஓகேவா? தெரியும் கண்டக்டர்னா என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். R is equal to ரோ L by A. ஓகேவா? ஸோ அந்த ரோ L by A நான் ஆர்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ A by ரோ L அப்படி கிடைக்குமா? ஸோ நமக்கு தெரியும் 1 by ரோ is equal to சிக்மா இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ சொல்கிறோமோ அதே போல் வந்து கண்டக்டிவிட்டிக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டியை சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 by இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டக்டிவிட்டி. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா A by L அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மோ. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம தெரிஞ்சிடணும் எது இன்க்ரீஸ் ஆகுனா எதுனுடைய வேல்யூ வந்து குறையும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், கண்டக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் இதனுடைய ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டியோட வேல்யூ குறைஞ்சினா இதுவும் குறையும். அப்புறம் அந்த லென்த்து வித் ரெஸ்பெக்ட் இது. ஸோ இந்த ரிலேஷன்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனுடைய யூனிட் வைஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பவர். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் பவர் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ எலக்ட்ரிக்கல் பவர்னால் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் இட்ஸ் ஏ வாட்ஸ். ஒரு வோல்டேஜோ அல்லது கரண்ட்டோ, இந்த வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து ப்ராடக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பவர் அப்படின்றது பேசிக்காக நமக்கு தெரியும். ஸோ இந்த பவர்க்குள்ளே என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டவுன் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வித் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் ஒர்க் டவுன் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூல். ஓகேவா? டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ இதனுடைய இந்த எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் ஈக்குவல் டு ஜூல் ஃபார் செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒர்க் டவுன் இஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் பவர் ஈக்குவல் டு ஒர்க் டவுன் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிவைடட் பை டைம், தட் இஸ் யூனிட் ஆஃப் ஜூல் ஃபார் செகண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, அது வந்து வாட்ஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பவர் கிடச்சிரும் அப்படின்றது தெரியும். அதே சமயம் கரண்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸாக கூட மல்டிபிள் பண்ணாலும் அதனுடைய பவர் கிடச்சிரும். தென் V ஸ்கொயர் டிவைட் பை R இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஸோ எலக்ட்ரிக்கல் பவரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தோட யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ். ஓகேவா? தென் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட யூனிட் வந்து ஜூல் ஃபார் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் எனர்ஜி.
ஸோ எலக்ட்ரிக்கல் பவர்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ பவருக்கும் எனர்ஜிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சேம் தான். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் வித் ரெஸ்பெக்ட் டு டைமையும் சேர்த்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மில் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு டைம். ஓகேவா? வோல்டேஜ் ப்ளஸ் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு டைம். ஸோ இது மூணுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இதனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோவாட் ஹவர். ஓகேவா? ஸோ 1 ஹவரில் எவ்வளோ கிலோவாட் வந்து பவர் கன்சியூம் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் மெஷர் பண்ண மாதிரி வரும் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சில கன்வென்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ வாட்ஸோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூல் ஃபர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல் ஃபர் செகண்ட். ஓகேவா? 1 வாட் பவர் கன்சியூம் ஆகுது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்து 1 ஜூல் வந்து இப்போ 1 ஜூல் எனர்ஜி வந்து போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல் 1000 வாட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோ வாட்ஸ், அண்ட் தென் 1000 கிலோ வாட்ஸ் ஈக்குவல் டு 1 மெகா வாட்ஸ், அண்ட் தென் 1000 மெகா வாட்ஸ் ஈக்குவல் டு 1 ஜிகா வாட்ஸ். ஸோ இந்த கன்வென்ஷன்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பார்க்க போகிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு அலுமினியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் சரி, இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அதனுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ RT இஸ் ஈக்குவல் டு R0 1 + α0T. ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ RTனா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு நமக்கு தேவையான டெம்பரேச்சரில் ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரியில் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, R30 ஈக்குவல் டு இந்த ஃபார்மில் வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ R0 ஈக்குவல் டு 0 டிகிரியில் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 1 + α0T. Tன்றது இப்போ அட் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். α0ங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அட் 0 டிகிரி. வேறு R0னா என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட்டில் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அகெயின் α0 ஈக்குவல் டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அட் 0 டிகிரி. ஓகேவா? ஸோ இதை α0 கால்குலேட் பண்ணுறதுக்கு α0 ஈக்குவல் டு RT - R0 டிகிரி டிவைட் பை R0 இன்ட்டு T. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து α0 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை கால்குலேட் பண்ணுறதுனால அந்த மெட்டீரியல் வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டா இல்லை நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டான்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூர் மெட்டல் எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது காப்பராக இருக்கலாம், இல்லை அலுமினியமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அலுமினியமோ இல்லை காப்பரோ ஏதோ நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ அதனுடைய பியூர் மெட்டல்னு வச்சுக்கோமே. ஸோ அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி, அதனுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆக அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நல்லா பாருங்கள், டெம்பரேச்சர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா அதனுடைய ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டும் டிஸ்டர்ப் ஆகும், குறையும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சர் ஏற அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி வந்து பியூர் மெட்டல் இருக்கக்கூடிய காம்போனண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நிகழ்வு நடக்கும். ஓகேவா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வேவ்ஃபார்ம் இந்த ட்ராயிங் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்லாம் இதில் அக்கர் ஆகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இன்சுலேட்டர், செமிகண்டக்டர், எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ண அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சுலேட்டர், ஒரு ஒயரில் இருக்கக்கூடிய இன்சுலேட்டர் எடுத்துக்குமே. ஸோ அந்த இன்சுலேட்டர் உடைய டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ண அதனுடைய டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், அதாவது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் தன்மையை வந்து குறைஞ்சிட்டு அது வந்து சீக்கிரம் வந்து எப்படி சொல்கிறது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். இதில் இன்சுலேட்டரில் அதே போல் தான் செமிகண்டக்டர்ஸ்லையும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய கோவலன்ட் பாண்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு கண்டக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸில் படிச்சிருக்கோம். அதே போல் தான் எலக்ட்ரோலைட்லையும். ஸோ ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சார்ந்த டிவைஸ். ஓகேவா? ஸோ எதுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும், எதுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அந்த டிஃப்ரென்ஸை வந்து கிளியராக புரிஞ்சுக்கிங்க. ஸோ பாசிட்டிவ் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், ரெசிஸ்டன்ஸ் இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் கேட்குறத விட அதனுடைய ரிலேஷன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எது இன்க்ரீஸ் ஆனால் எது டிக்ரீஸ் ஆகும், எது டிக்ரீஸ் ஆனால் எது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூலும்ஸ் லா.
கூலும்ஸ் லாவில் 2 முக்கியமான லா இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லா அண்ட் தென் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, 2 சார்ஜ், ஏதோ ஒரு கூலும்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ சார்ஜை பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ சார்ஜ் வென்னவர் 2 சார்ஜ் இருக்குது நமக்கு தெரிஞ்சு தான், ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிற 2 சார்ஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப லைக் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னா, 2 சார்ஜுமே, ஒரு சார்ஜும் பாசிட்டிவ், இன்னொரு சார்ஜும் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த 2 சார்ஜுமே ஒன்றோட ஒன்று ரிப்பல் பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஒன்றோட ஒன்று விலகி செல்லக்கூடிய தன்மை உடையது தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் சார்ஜஸ். அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் சரி, பாசிட்டிவ் சார்ஜும் சரி, என்றைக்குமே வந்து ஒட்டாது, அது ஒன்றோட ஒன்று விலகி செல்லும். அதே போல் தான் நெகட்டிவ் சார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஒன்றோட ஒன்று விலகி தான் செல்லுமே தவிர ஒன்றோட ஒன்று ஒட்டாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அதே சமயம் அன்லைக் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும், ஒன்றோட ஒன்று வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் நான் இங்கே நோட்டேஷன் போட்டிருப்பேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அகெயின் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஒன்றோட ஒன்று மோதி ஒட்டிக்காது, ஒன்றோட ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணி விலகி விட்டுரும். ஓகேவா? அதே போல் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அதே போல் அன்லைக் சார்ஜஸ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கேன், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கேன், அந்த 2 சார்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ராயிங் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நல்லா பார்த்தாலே தெரியும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த கான்செப்டை சொன்னதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லா, கூலும்ஸோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லா நல்லா கிளியராக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக செகண்ட் லா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதில் நல்லா செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் லாவில். ஓகே, அட்ராக்ட் பண்ணுது. சரி, இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ், 2 சார்ஜுக்கும் பிட்வீனில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லா. ஓகேவா? ஸோ இதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன். ஃபோர்ஸ்னாலே அதனுடைய யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ 2 சார்ஜ் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே ஏன்ற ஒரு பிளேஸில் வந்து ஒரு சார்ஜை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஏன்ற இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன், நெகட்டிவ் சார்ஜ் வந்து பின்ற இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கு பிட்வீனில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் லைன் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஏன்ற சார்ஜுக்கும் பின்ற சார்ஜுக்கும் உள்ள இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் வந்து டி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் 2 சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 ரெண்டுத்தையும் அதனுடைய மேக்னிடியூட் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி அதனுடைய டிஸ்டன்ஸோட ஸ்கொயராக கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படின்றது. இந்த இப்போ இது கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம சேர்த்தோம் அப்படின்னா F is equal to K Q1 Q2 divided by D square. ஓகேவா? ஸோ அதனோட வேல்யூ வந்து நியூட்டன். ஸோ இந்த கேன்றது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இது இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது அந்த 2 சார்ஜ் இருக்குது இல்லையா, அந்த 2 சார்ஜ் வந்து எந்த மீடியமில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏர் மீடியமில் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியமில் இருக்கா. ஸோ எந்த மீடியமில் இருக்கோ அந்த மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபோர்ஸ் வந்து மாறுபடும் அப்படிங்கிறதுனால கான்ஸ்டன்ட் வேல்யூ கே போடுறோம். ஸோ கே இஸ் நத்திங் பட் கே இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர். ஸோ எப்சிலன் நாட்ன்றது வந்து அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் ஆர் வேக்கம். இதனுடைய வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்ட் 8.854 × 10⁻12. ஸோ எப்சிலன் நாட்டோட வேல்யூ வந்து ஒரு பெர்மிட்டிவிட்டி, அந்த மீடியம் வந்து ஏராவோ இல்லை ஒரு வேக்கமாக இருந்துச்சு அப்படின்னா 8.854 × 10⁻12. ஓகேவா? இன்கேஸ் அது எப்சிலன் ஆர் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அந்த 2 சார்ஜுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு கூலும் செகண்ட் லா வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனுடைய ஃபார்முலா தான் F is equal to K Q1 Q2 divided by D square. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாலும் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். தென் ப்ராப்ளம்ஸ் வராட்டியும் அதனுடைய ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ்னால் என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ரொம்ப கிளியராக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 2 சார்ஜ் இருக்குது. அந்த 2 சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அகெயின் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் லைன் போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸ் லைன், அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் தான் சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஃப்ளோஸ் லைன், அதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பாசிட்டிவ் குரூப்லேருந்து, ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இதனுடைய டோட்டல் லைனோட ஸ்ட்ரென்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.